ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிற கர்த்தாவே. உம்முடைய காருண்யம் எத்தனை பெரியது ஆண்டவர், உம்முடைய இரக்கம் எத்தனை பெரியது ஆண்டவர். உம்முடைய தயவு ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. சோதனைகளிலே மாட்டி சிக்கிக்கொள்ளாதபடி ஒவ்வொருவரையும் தூக்கி எடுங்க கர்த்தாவே. நாங்கள் பலவீனர்கள் கர்த்தாவே, எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலம் பூரணமாய் விளங்குவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 110:3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாயிருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே 110, உனக்கும் எனக்கும் 1010. ஆனால் தேவனுக்கு தெரியும் நீ ரொம்ப சமார்த்து. ஆனால் சேர வேண்டிய இடம் வந்து சேராமல் போனாயே, ஆளை மாற்று. உதவி புரியும் என்ன கொண்ட உனக்கு வராது பேர் ஆபத்து. என்றைக்கும் உனக்கு இருக்கிறது ஒரு தூக்கலான ஒரு ஆசீர்வாதம். லாமேக்கு 110, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் ஈசாக்கு. உன் துறவு வீண் போகாது போசாக்கு. அதனாலே நீ தூங்கலாம், நீ நன்றாக தூங்கலாம். நீ யாருக்கும் கொடுக்கவில்லை ஆபத்து. சரியான கணக்கு இயேசுதான் உனக்கு சரியான கணக்கு. எனக்கு அதனாலே கூட்டலாம் இன்னும் 10. உன் சொத்து இயேசு என கத்து. வந்து விடுமே பல முத்து. சமுதாயத்தில் நீ ரொம்ப கெத்து. உனக்குள் இருக்கும் இயேசுவின் விலையே உனக்குள் இருக்கிறது. இயேசுவின் விலையேற பெற்ற முத்து. அடிக்கட்டுமே இயேசு என்னும் காத்து. அவராலே கிடைக்குமே சமாதான நாத்து. அவராலே கிடைக்குமே சமாதான நாத்து. சமயம் பார்த்து வருவானே சாத்தான் என்னும் பூத்து. அவனை தள்ளி விடுவாயா என்றைக்கும் யூத்து. சாத்தான் இயேசுவிடம் தோத்து சரணாகதி அடைந்தானே நேத்து. ஜெய கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார் தேத்து. என்றைக்கும் அடிக்காதே கூத்து. சரியான பாதைக்கு திரும்பிவிடு நேரம் பார்த்து. மோட்சந்தான் வாழ்க்கையின் ஃபெய்த்து. இதை நம்முடைய இதில் தான் உனக்கு இருக்குது வெல்த்து. என்றைக்கும் இயேசுவுக்கு நீ ஒர்த்து. ஆமேன். ஆமாம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 110 இங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்கள் இங்கே வெளிப்படுகிறது. உமது பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பராக்கிரமத்தின் நாள் வரப்போகிறது. அதில் அதை தப்பித்து கொள்ளும்படியாக இந்த தோத்து போன சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும். இந்த சாத்தானுடைய மகா தந்திரமான காரியம் என்னவென்றால், உன்னை வேதம் பைபிள் எடுத்து படிக்க விட மாட்டான். இந்த பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பராக்கிரமத்தின் நாளிலே, ஆண்டவர் வருகின்ற நாளிலே, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமாக அங்கு ஜனங்கள் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர் பரிசுத்தமுள்ள ஜனத்தை மாத்திரம் தேர்ந்தெடுப்பார். ஆகவே அநித்தியமான இந்த உலகத்திலே உனக்கு வருகிறது பல நாத்துகள், பல காத்துகள், பல பூத்துகள் உனக்கு வரலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் தப்பித்து கொடும்படியாக அன்பான யூத்தே, நீ இந்த 110 படி. இதில் என்ன பராக்கிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற உன்னுடைய தேக ஆரோக்கியம் உனக்கு அது பராக்கிரமம் அல்ல. நீ கர்த்தருக்குள்ளாக வைத்திருக்கிற வைராக்கியம். அதனாலே ஆபத்து பல காரியங்களிலிருந்து நீ தப்பித்து கொள்ளலாம், பேராபத்திலிருந்து தப்பிக்கப்படலாம். இந்த பராக்கிரம கர்த்தரை உன்னுடைய துணையாக நீ வைத்திருக்கிறாயா? உன்னுடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிறாயா? உன்னுடைய கிரீடமாக வைத்திருக்கிறாயா? இந்த பராக்கிரம கர்த்தரை விட்டு உன் மச்சானையா நம்புகிறா, உன் மாமானையா நம்புகிறா? அவங்கெல்லாம் புல்தடிக்கு பயில்வான்கள், ஒன்றுக்குமே ஆக மாட்டாங்க. இந்த கர்த்தராலே இந்த புல்தடிக்கு பயில்வான்களை உன்னுடைய நம்பிக்கையாக நீ வைத்திருக்கலாமே தவிர, அவங்கள முழு மூச்சா நம்பினா கிணறு வரம்பு தள்ளி விட்டுட்டு ஓடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பராக்கிரமுள்ள கர்த்தர், உண்மையில் பிரியம் வைக்கிற கர்த்தர், உன்னை நேசிக்கிற கர்த்தர், உன்னை கைதூக்கி விடுகிற கர்த்தர், உன்னை ஒரு நாளுக்கு அப்புறம் தள்ளவே மாட்டார். இந்த இயேசுவை நம்பு. மற்றதெல்லாம் மற்ற காரியத்தில் வெம்பு, மற்ற காரியத்துக்கு போகாதே வம்பு. ஆண்டவராக இயேசு இடத்துல இருக்கிறது நல்ல அன்பு. அந்த அன்பு இடத்திலே நீ அந்த அன்பு ஒரு நாளும் உனக்கு விடாது அம்பு. ஆகவே கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலே உன்னுடைய காரியங்களை நீ நம்பு.
இந்த கர்த்தராகிய இயேசுவை நீ நம்பு. நீ ஒரு நாளும் என்ன சொல்ல மாட்டார், சோரம் போகவே மாட்டாய். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த தேவனுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே வெளிவந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, வாலிப வயதிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இன்னாருக்கு இன்னார் என்பதை ஆண்டவரை வைத்திருக்கிற கர்த்தர் பிள்ளைகளை இணைப்பீராக. பேர்கால நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தாவே சுக பிரவசியத்தை கட்டளிடுங்க கர்த்தாவே. வேலை வாய்ப்பு இல்லாத மக்களுக்கு கர்த்தாவே வேலை வாய்ப்பை கொடுங்க கர்த்தாவே. உம்முடைய ஜனம் எவ்வன ஜனம் ஆண்டவரே, எவ்வன ஜனம் என்று ஆண்டவரே சங்கீதம் 110:3 சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் என்றைக்கும் உமக்கு எவ்வன ஜனம் தான் தாப்பனே ஆண்டவரே. உம்மாலே நாங்கள் பராக்கிரமம் செய்ய முடியும் கர்த்தாவே. நீர் பராக்கிரமுள்ள கர்த்தர். நீர் எழுந்தருளுவீராக. நீர் உம்முடைய வார்த்தைகளை நடப்பிப்பீராக ஆண்டவரை. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் உம்முடைய பராக்கிரமத்தை நடப்பிப்பீராக. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை தெய்வமாக கொண்டிருக்க ஜனம் பாக்கியம் உள்ளது. நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் கர்த்தாவே. உம்மை தொழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை நமஸ்கரிக்கிறோம். நீர் வாழ்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.